அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். வழக்கமாக போடுற விலாகுக்கு இன்ட்ரோ கிளிப்ஸ்லாம் கொடுப்பேன் இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி ஆட் பண்ணலை. அப்படியே ராவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் ரோஸ் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வெயில் நாள் வந்துருச்சு அப்படின்னா காலையில் 10 மணிக்கெலாம் சோறான காய்ச்சிற வேலையை முடிச்சிடணும். இந்த பக்கம் சோறு வடிச்சிட்டு முருங்கைக்கீரையும் பருப்பை வச்சு சாம்பார் மாதிரி வேறு எந்த காய்கறியும் சேர்க்கல. அது மட்டும் செஞ்சுருக்கேன். பிள்ளைங்க வர நேரத்தில் முட்டை பொரிச்சிட்டு அப்பளம் வறுத்துக்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேலை ஏதாவது இருந்தால் பார்ப்பேன். சமையல் வேலை இருக்காது, ஆனால் துணி துவைக்கிறது மடிக்கிறது வீட்டில் வேலை இல்லாமல் இன்றைக்கி இருந்திருக்கு. அப்படி இல்லைனா எடிட்டிங் பண்ணுவேன், இல்லைனா சும்மா உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருப்பேன். எல்லா நாளும் எல்லா நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். இப்போ எனக்கு இந்த ஏர் ஃப்ரையர் ஓவன் தான் பொழுதுபோக்கு மாதிரி ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்குறது. ஏன்னா கற்றுக்கணுமே அப்படின்னு நிறைய பேர் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருது, எவ்வளோ டெம்பரேச்சர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக டீட்டெயிலாக ரெசிபிலாம் ஷேர் பண்ணுவேன். இங்கே அஸ்பருக்காக தான் இன்றைக்கி குக்கீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒன்று ஒன்று அப்பப்போ கொடுத்தா அவன் பாட்டு சாப்பிட்டுட்ருப்பான். இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் அப்படியே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் நெய் நல்லா சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக அதே அளவுக்கு பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு அதில் சுகரை மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற பொருள் எல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெய் சேர்க்கும் போது நல்லா சூடு பண்ணி தான் சேர்க்கணும், அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு வரும். நான் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நட்ஸ் பவுடர் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். இந்த எனர்ஜி பைட்ஸுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணேன் இல்லையா, அதில் நட்ஸு சீட்ஸ் எல்லாம் வறுத்து அரைக்கும் போது கொஞ்சமாக பவுடர் பண்ணி தனியாக வச்சுருந்தேன். அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் சேர்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை. நான் ஆப்ஷனல்னு இருக்கிறத சைடில் ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்கேன். என்னென்ன பொருள் சேர்க்கலாங்கிறதையும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக வரும். இந்த ஏர் ஃப்ரையர் ஓவனை ஃபஸ்ட்டு 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். நல்லா சூடு வந்திருக்கோமா, அதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் ஒரு பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு கப் கேக் ஆப்ஷன் இந்த இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா தானாக 160 டிகிரிக்கு 25 மினிட்ஸ் ஆகிடும். அது கப் கேக்குக்கு. நம்ம குக்கீஸ் தானே பண்ண போகிறோம், அதுக்காக 5 மினிட்ஸ் கம்மியாக 20 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். ஏர் ஃப்ரையர் வர்றதுக்கு முன்னாடி நான் ஸ்டவ்வில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன். ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அதுவுமே செம்ம சூப்பராக வரும். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஆறணும். எப்போதுமே குக்கீஸ் பிஸ்கெட்லாம் சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். இது குக்கீஸ் மாதிரி கொஞ்சம் சாஃப்டான கிறிஸ்பியாக இருக்கும். பிஸ்கெட்லாம் இந்த டப்பு டப்புன்னு உடையுது பாருங்கள், அந்த மாதிரி இருக்காது. ஏர் ஃப்ரையரில் வச்சு 10 நிமிஷம் கழிச்சு அந்த குக்கீஸோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஏர் ஃப்ரையரில் குக்கீஸ் நல்லா வருது. பிள்ளைங்க கேட்கும்போது பீஸா கேக்கு இந்த மாதிரி தான் கேட்டாங்க. இவங்க தான் கிரில் சிக்கன் பண்ணலாமா, நான் ஃபுல் சிக்கன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எனக்கு க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. இது தான் ஃபஸ்ட் டைமா. ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரில் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு பார்த்தேன். நான் குக் டிவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் டிப்ஸை எடுத்துகிட்டு என்னோடய ஐடியாவும் நான் சேர்த்துருக்கேன். என்னங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்கனை ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுட்டாங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்குமா. இந்த மாதிரி தாராளமாக தண்ணி வச்சு 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட குக்கிங் வினிகர் இருக்குது பாருங்கள், அது 2 மூடி, 1/2 மூடி எலுமிச்சை பழசாறு. ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே நம்மளும் செஞ்சுட்டோமே, ஏன்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ மிளகாத்தூளும் சேர்த்தாங்கன்னு அப்புறம் தான் யோசிக்கிறேன். சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்கு இதில் வினிகர், உப்பு, லெமன் இந்த 3 மட்டுமே போதும். ஏன்னா சிக்கன் 65 பொரிக்க இந்த மாதிரி டிப்ஸை அப்பப்போ நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் யோசித்தேன், இந்த மிளகாத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையில்லாத வேலை, ஏன் அவங்க சேர்த்தாங்கன்னே தெரியல. ஸோ அது 2யுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கோங்க. அதாவது உப்பு, லெமன் சாறு, வினிகர் இந்த 3ம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனை உள்ளே விட்டுட்டு நல்லா ஊற வச்சிடணும். இந்த மாதிரி ஊறினா சிக்கன் சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. இந்த ஃபுல் சிக்கன் 1.25 கிலோ இருக்கும். அதுக்கு உண்டான மசாலா பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள். அதிகமாக சேர்த்தா கலர் மாறிடும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிளாக் சால்ட். பிளாக் சால்ட் சேர்க்கும் போது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். லைட்டாக அந்த டேங்கி ஃப்ளேவர் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தால் பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பிள்ளைங்க காரம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. மல்லி இலை கொஞ்சமாக அந்த காம்போடு சேர்த்துக்கோங்க. இது என்னுடைய சாய்ஸில் சொல்கிறேன், செம்ம சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ்.
சிக்கன் நல்லா சாஃப்ட்டா இருக்க 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இது பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டீஸ்பூன் சமையல் எண்ணெய். ரீஃபைண்ட் ஆயிலே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் எல்லா பொருளையும் சேர்த்தோம் இல்லையா? நம்ம தயிர் சேர்த்ததுனால அந்த ஈரப்பதமே போதும். எல்லா மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கிடச்சிரும். நல்லா கெட்டியாகவே இருக்கும். இது தான் கிரில் சிக்கனுக்கு உண்டான மசாலா. செம்ம டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருந்துச்சு. நீங்கள் கிரில் சிக்கன் பண்ணுற ஐடியா இருந்தால் இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள். நான் சிக்கன் தண்ணியில் ஊற போட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஊற போட்டோம்னா அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இதை அப்படியே தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு ஸ்ட்ரைனரில் வச்சுருக்கேன், தண்ணி வடிட்டோம்னு. நம்ம அரைச்சி வச்சுருந்த கிரில் மசாலாவை ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். சிக்கனில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா துணி வச்சு எல்லா இடமும் நல்லா ஒத்தி ஈரத்தை எடுத்துருங்க. அப்போ தான் மசாலா எல்லா இடமும் நல்லா அப்ளை ஆகும். நம்ம கட் போட்ட இடம்லாம் உள்பக்கம் மசாலா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடலாம். மசாலா டேஸ்ட்டு பக்கா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நம்மளை நம்பி வாங்கிட்டு வந்திருக்காங்களே, நல்லா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணி இந்த மாதிரி பவுலில் வச்சுட்டு கிளிங் ரேப் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது காலையில் 10:45 மணி. நைட்டு தான் செய்ய போகிறோங்கிறதுனால இதை அப்படியே கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன், ஃப்ரீசரில் கிடையாது. அதோட மதியானம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் டியூஷன் லீவுன்னு மெசேஜ் வந்துச்சு. லீவுன்னு வந்தோன்னே அவ்வளோதான். அர்ஷான் உடனே பார்க் போகலான்னு நெய்ங்க ஆரம்பிச்சிருச்சு. கூட வர பிள்ளைங்க 2 பேரும் அர்ஷானோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கே பக்கத்து வீடு தான். நாங்கள் பார்க்கு போகிறோம் வரீங்களா அப்படின்னு தான் கேட்டேன். அம்மாட்ட கேட்டுட்டு வரேன்டாங்க. நடந்து போனால் ஓகேவான்னா ஓகேன்னு சொல்லி வந்துட்டாங்க. நம்ம வீட்டிலேருந்து பக்கம் தான். என்னுடைய நிறையா லாங் வீடியோ ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. நான் வாக்கிங்லாம் போவேன்ல, அப்போல்லாம் இந்த பார்க்கு தான் பார்த்துருப்பீங்க. இந்த இடம் அதிகமாக பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டிராஃபிக் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது பிள்ளைங்களுக்கு டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் எப்படி ஒபே பண்ணி சைக்கிள் ஓட்டணும், எந்த இடத்துல சிக்னலில் நிற்கணும், போகணும், அந்த வேகத்தடை இருக்கும்ல, அந்த வேகத்தடையிலலாம் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அர்ஷான் சைடு வெளியிலாமே சைக்கிள் ஓட்டுவான், நல்லா கற்றுக்கிட்டான். ஆனால் பின்னாடியே வர சொல்லுவான் நம்மளை வேறு. அப்புறம் அஸ்பரை பார்த்துக்கணும்ல. இவங்களோட சேர்ந்து போகிறோம், சண்டேயில் போகிறோம் அப்படின்னா இவங்க அஸ்பரை பார்த்துப்பாங்க, நான் பின்னாடியே போவேன். நமக்கெலாம் இப்போ பின்னாடியே ஒடியார முடியாது. நீ வீல் வச்ச சைக்கிளே ஓட்டுப்பா, அஸ்பரை வேறு பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அதையே எடுத்து கொடுத்துட்டேன். 3 பசங்களுமே ஆளுக்கு 2 ரவுண்டு தான். அந்த ரோடு ஃபுல்லாக சுற்றி 2 ரவுண்டு தான் வரணும். ஆனால் செம்ம ஐடியா, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பைசாலாம் கிடையாது, ஃப்ரீ தான் ஃபுல்லாக. அங்கே ஒரு என்ட்ரி மட்டும் போட்டு சைன் வாங்கிக்குவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த பேமெண்ட்டும் கிடையாது. நம்ம எத்தனை தடவை வந்தாலும் அதே பார்க்கு, அதே ஊஞ்சல், அதே சருகல். ஆனால் புதுசாக ஃபஸ்ட் டைம் வர மாதிரியே ஒன்று ஓடி ஓடி விளையாடுவானுங்க. பிள்ளைங்க 2 பேரும் வந்தாங்க இல்லையா, அலிசா, ஜெயினப் 2 பேருமே அர்ஷானுடைய கிளாஸ்மேட்டு தான். இங்கே பக்கத்து வீடு தான். இது வீக் டேஸுங்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. சண்டே வந்தோம் அவ்வளோதான். எல்லா விளையாட்டுலேயும் ஒன்று ஆள் பின்னாடி நின்றுட்டே இருப்பாங்க. ஆசிர் வரல, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் இந்த பிள்ளைங்கள மட்டும்தான் அழைச்சிட்டு வந்திருந்தேன். இப்போ தான் சருகவே ஆரம்பிச்சிருக்கான். அதுக்குள்ளே எப்படி பேக்கில் ஏறுறான் பாருங்கள். ஒரு பிள்ளை ஏறுச்சு, அதை பார்த்துட்டு இவனும் ஏறுறானா. இவங்களோட வரும்போது இவங்க தான் உட்கார வச்சு கையை பிடிச்சிக்கிட்டே சருகி விடுவாங்க. இது தான் ஃபஸ்ட் டைமாக தனியாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் ஏறி சருகி வரானா. நானும் வீடியோலாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன், இந்த மாதிரிலாம் போகிறான் பாருங்க அப்படின்னு. இதே மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது தான் ஆசிரோட ஃபஸ்ட் டைமாக அந்தமான் வந்தது. அப்போவும் இதே பார்க்கு, இதே மாதிரி தான் ஆசிர் விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அர்ஷான் விளையாண்டு இப்போ அஸ்வர் விளையாண்டுட்டு இருக்கான். நாள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, நாள் இல்லை வருஷம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஒரு ரவுண்டு போய் ஒரு 10 நிமிஷம் தான் போவாங்க. அதுக்கப்புறம் இப்படி பார்க்கை சுற்றி சுற்றி பார்ப்பாங்களா, அவ்வளோ தான். 1 மணி நேரம் தான் சொல்லி அழைச்சிட்டு வந்திருந்தேன். காலையில் ஒரு 10-11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் நிறைய பேர் இந்த பார்க்கில் இருப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து இன்னொரு ஐலாண்ட் போகிற மாதிரி இருக்கும், ஜெட்ஸ்கி ஆக்டிவிட்டிலாம் இருக்குமா, அதுக்காக டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. கரெக்டாக 1-1.5 மணி நேரம் இருக்கும். ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஆட்டோ வச்சு வீட்டுக்கு போயாச்சு. போனது 1 மணி நேரம் தான். நமக்கு டீ குடிக்காமல் அந்தான நகரவே நகராது. வேலை இருக்குது அடுத்தடுத்து. போகும்போதே கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் பார்த்து வச்சுட்டு தான் போயிருந்தேன் மத்தியான டைமில். அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். வந்தோடனே டீ தான் ஃபஸ்ட்டு ஏற்றுனேன். எனக்கு இந்த டீயை சாயந்தரத்தில் குடித்தா தான் அடுத்த நேரமே நகரும், இல்லைனா அதே நேரத்தில் அப்படியே நிற்கும், தலைவலி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொல்லி மாற்றினதுலேருந்து இப்போ வரைக்கும் தாஜ்மஹால் டீ தூள் தான். இடையில ஒரு நாள் 3 ரோசஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இதை குடிச்சிட்டு அதை குடித்த மாதிரியே இருக்க மாட்டேங்குது. இப்போ டீ தூள் மாற்றுற ஐடியாலாம் இல்லை. இந்த குவளையை தான் மாற்றணும். மறக்காம மாதிரி இந்த பிரிஸ்க்கு குடித்தா அப்புறம் பித்தம் வராமல் என்ன செய்யும். நமக்கு அந்த கப்பு கிளாஸ்லலாம் குடித்த மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் தான். இதை விட சின்னதாக பார்த்து வாங்கணும். அஸ்பருக்கு எப்போதும் ஈவினிங்கில் சத்து மாவு தான் கொடுப்பேன். ஆனால் இப்போ அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறான். கொஞ்சம் கருத்து தெரிஞ்சிருச்சா. 3 வயசு வரைக்கும் எப்படியாவது கொடுத்துடலான்னு இருக்கேன். ஓரளவு விளையாட்டு காமிச்சு அது இதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.
நான் பார்க் போறதுக்கு முன்னாடியே பரோட்டாக்கு வந்து மாவு பெனஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தேன். இப்ப வந்து டீ குடிச்சிட்டு, கவுண்டர் டாப் ஃபுல்லா லிக்விட் போட்டு நல்லா கிளீன் பண்ணி தொடச்சிட்டு வீச ஆரம்பிச்சுட்டேன். என்ன பார்த்துக்கிட்டே வரவங்களுக்கு தெரியும். இங்க என்னன்னா மாசத்துக்கு 1 நாள் இல்லன்னா 2 நாள் பரோட்டா நான் தான் வீட்ல போட்டு குடுப்பேன். புள்ளைங்க இவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பரோட்டா ஹெல்த்தி கிடையாது. ஆனா வெளில வாங்குனா அந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா சுத்தமா இருக்காது இல்லையா? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் போடுவேன். பரோட்டா ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்குன்னு அதில கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னொன்று என்னென்னா, கடையில் வாங்குற பரோட்டா சில நேரம் அப்படியே வெள்ளையாவே இருக்குது. லேசாக தான் மேலே செவந்திருக்கு. நான் நல்லா செவக்க விட்டு வேக வச்சு எடுப்பேன். சிக்கன் வந்து கிரில் சிக்கன் பண்ண போகிறதுனால பரோட்டாக்கு வந்து எம்டி சால்னா தான் பண்ணியிருக்கேன். எம்டி சால்னா ரெசிபி வந்து ஷார்ட்ஸ்க்காக ஷூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி விலாகுமே நான் ஷார்ட்ஸ்க்காக எடுத்திருக்கேன். மினி விலாக் மாரி. அதில வந்து இந்த பரோட்டா டவுட்டு சில பேர் கேட்டிருந்தீங்க. அத கிளியர் பண்ணுறதுக்காகவும் எடுத்திருக்கேன். எம்டி சால்னாவும் சேர்த்து எடுத்திருக்கேன். அது 2யுமே நான் ஷார்ட்ஸில குடுத்துடுறேன். நாம இத்தனை நாளா இவ்வளோ வருஷமா சமைக்கிறோம்ல, நம்ம எப்படி செஞ்சாலும் நல்லா வரும்னு ஒரு ரெசிபி இருக்கும். அதில ஒண்ணு பரோட்டா. எப்போ போட்டாலுமே நல்லா சாஃப்ட்டா செவந்து வந்துரும். இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. அதில ஒண்ணு பரோட்டா. உங்களுக்கு எந்த ரெசிபி எப்போ செஞ்சாலுமே பெர்ஃபெக்ட்டா சூப்பரா பண்ணிருவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு பக்கம் எம்டி சால்னாவும் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்திருந்துச்சு. அது ஷார்ட்ஸுக்காக ஆங்கிள் மாற்றி எடுத்ததுனால தான் இப்படி சின்னதா காட்டுது. நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நான் சிக்கனுக்கு வந்து கிரீன் சட்னி பண்ணல. மயோனைஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். பாயில்டு எக் வச்சு பண்ணியிருந்தேன். பாயில்டு எக்கில அதாவது அவிச்ச முட்டையில மஞ்சள் கருவை எடுத்துட்டேன். வெள்ளை கரு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். 2 அவிச்ச முட்டையோட வெள்ளை கரு, 3 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீனி, கொஞ்சமாக எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து நல்லா அடிச்சிட்டேன். அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருந்தேன் மயோனைஸில். நல்லா திக்கா சூப்பராக வந்துருந்துச்சு. ஒரு பக்கம் பந்தாவா எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வெங்காயம்லாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி, குக்கும்பர்லாம் நல்லா ஷேப்பாக சூப்பராக கட் பண்ணி வச்சுட்டு, சிக்கனை வந்து கிரில் பண்ண போகிறோம், எடுத்து சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் பண்ணிகிட்ருந்தேன். இந்த ரொட்டிசரி ஃபோர்க் இருக்கு இல்லையா? அது சைடில் 2மே இந்த மாரி ஆரோ மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. அத வந்து 2 சைடும் அந்த கம்பியில மாட்டிட்டு, டைட் பண்ணி அத லாக் பண்ணுறதுக்கு ஒண்ணு குடுத்துருக்காங்க ஆணி மாரி. அத வச்சு இந்த மாரி துருவுனோம் அப்படின்னா, சிக்கனோட கவ்வி அப்படியே லாக் ஆயிரும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த காலெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க. அப்பதான் அந்த சிக்கன் வந்து ரொட்டேட் ஆகும்போது கீழ படாம இருக்குமாம். ஸோ அந்த மாரி 2 காலும், கால் கட்டு, கை கட்டெல்லாம் போட்டு, அதுக்கு மேல இருக்கிற அந்த ஃப்ளெஷுக்கு கொஞ்சமா டூத் பிக்லாம் வச்சு, ஏன்னா அது நகராம இருக்கிறதுக்கு. இந்த மாரிலாம் வச்சு செட்டப்லாம் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா கால் கட் பண்ணும் கட்டுல கட்டும்போது, அத டைட்டா கொஞ்சம் திக்கான நூல் வச்சு கட்டியிருக்கணும். நான் மெலிசா அந்த துணிலாம் தைப்போம் பாருங்க, அந்த நூல்ல வச்சு கட்டினது, உள்ள வச்சதுமே அது கழண்டுருச்சு. ஃபஸ்ட்டு அந்த நடுவுல இருக்கிற அந்த ரொட்டிசரி ஃபோர்க்க வந்து குத்தி, அந்த சைடில் 2 இருந்துச்சு இல்லையா? அந்த ஃபஸ்ட்டு கம்பிய குத்திட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபோர்க்க குத்தி, நல்லா அந்த ஆணி வச்சு டைட் பண்ணிட்டேன். அந்த ஃபோர்க் வந்து சிக்கனோட அந்த சதையில போய் நல்லா புடிச்சுக்கிட்டுரும். சரி நல்லா தான் இருக்கு. கழண்டு வராம இருக்கா அப்படின்னு தூக்கிலாம் பார்த்துக்கிட்டேன். அதே மாரி இந்த சைடுமே அந்த ஃபோர்க்க சிக்கனோட குத்திரணும் இந்த மாரி. குத்திட்டு, அந்த ஆணி வச்சு நல்லா டைட் பண்ணிரணும். ஆனா, நான் சொல்றேன் பார்த்தீங்களா, அந்த கட்டுனதும் நான் நல்லா டைட்டா செய்யல. இந்த ஃபோர்க் வச்சு குத்துனதும் நான் ப்ராப்பரா பண்ணல. ஓகே சிக்கன் புடிச்சிருக்கு அப்படியே நின்டுக்கும் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். நான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப் ட்ரேலலாம் அலுமினியம் ஃபாயில் போட்டிருக்கேன். ஏன்னா, அந்த சிக்கன் வந்து வெந்து வரும்போது, அதில இருக்கிற அந்த கொழுப்பு எண்ணெய்லாம் கீழ வடியும். ஸோ, அது வந்து ஏர் ஃப்ரையர் கிளீன் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு இந்த மாரி அலுமினியம் ஃபாயில்லாம் டிப் ட்ரேல வச்சுட்டு, ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வந்து நல்லா சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளே ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். எப்படி வருமோன்னு ஒரு தயக்கத்தில தான் ஆன் பண்ணி செஞ்சா, இவனுங்க வேற நம்மள உசுப்பேத்திக்கிட்டே இருக்கிறானுங்க. நான் செஞ்சா நல்லாயிருக்கும், அப்படி இருக்கும்னு இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி தான் அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு சொதப்பிடுறது. ஓகே ஃபஸ்ட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அடியில இந்த ட்ரேவ தள்ளியாச்சு. நான் நெனச்சேன் அந்த கம்பிய போய் அப்படியே மாட்டுனா 2 சைடும் மாட்டிக்கும், அப்படியே நின்றும் அப்படின்னு. ஆனா அப்படி இல்ல. லெஃப்ட் சைடு இருக்கு பார்த்தீங்களா? லெஃப்ட் சைடு வந்து உள் பக்கத்தில அந்த ஹோல் மாரி இருக்கு. அந்த ஹோல் உள்ள நான் கம்பிய விட்டுருக்கணும். உள்ள விட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடுல மாட்டியிருக்கணும். அதுவும் பண்ணல. லைட்டா அப்படியே மாட்டிட்டு சும்மா விட்டுட்டேன். இப்ப நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு இப்ப தான் எனக்கு தெரியுது. அந்த டைம்ல எதுவுமே தெரியல. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆன் பண்ணலாம் அப்படின்னு ஆன் பண்ணா கரண்ட் போயிருச்சு. நான் டைம் பார்க்கவே இல்ல. அந்த டைமிங்க்கு போற கரண்ட். இப்ப போன கரண்ட் 1 மணி நேரம் கழிச்சு தான் வரும். அப்படியே சிக்கனை வெளியில எடுத்து மூடி வச்சு 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ப்ரீஹீட் பண்ணி மறுபடியும் சிக்கனை தூக்கி உள்ளே வச்சுருக்கேன்.
நம்ம உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு அந்த ரொட்டிசரி ப்ரீசெட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணாலே போதும். 200 டிகிரியில் 30 மினிட்ஸ்னு தானாக வந்து செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. அழகா ரொட்டேட் ஆகுது. பெர்ஃபெக்ட்டு பக்கான்னு நினைக்கும் போதே அந்த கால் கட்டு போட்டோம் பாருங்க, அது கலண்டுருச்சு. அது கலண்டு கீழே அலுமினியம் ஃபாயிலில் டச் ஆனதும் அந்த பேப்பரோட சேர்ந்துக்கிட்டே சுற்றுது. இந்த ஏர் ஃப்ரையரில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். நிப்பாட்டிட்டு ஓப்பன் பண்ணலாம். நான் நிப்பாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ட்ரேவையே வெளியில் எடுத்துட்டேன். ஆனால் ரொட்டிசரி ஆப்ஷன் நல்லா ஒர்க் ஆகுது, நல்லா ரொட்டேட் ஆகுது. நான் பண்ணது தான் தப்பு. ஒழுங்காக கட்டலை, ஒழுங்காக அந்த ஃபோக்கில் குத்தலை, அதில் போய் அசம்பிள் பண்ணதும் ஒழுங்காக மாட்டலை. ஃபஸ்ட் டைம் தானே, சரி இதில் சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. சொன்னால் தானே தெரியும் உங்களுக்கும். அதனால தான் நான் ஷார்ட்ஸில் அன்பாக்சிங் சொல்லும்போது கிரில் சிக்கன் மட்டும் இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் ரொட்டிசரி நல்லா ஒர்க் ஆகுது, நல்லா ரொட்டேட் ஆகுது. நம்ம தான் ப்ராப்பராக பண்ணணும். நான் கண்டிப்பாக இன்னொரு தடவை உங்களுக்கு ப்ராப்பராக செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோவில் கிரில் சிக்கனுக்கு நான் கொடுத்த மசாலா மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது பக்கா பெர்ஃபெக்டாக வரும். ஆனால் மாட்டினதில் நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் இருப்பீங்கள்ல. எப்போதுமே செய்யக்கூடாததையும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் முக்கியம். ஆனால் சொதப்புனாலும் அதில் மாட்டி இந்த மாதிரி சுற்றும்போது அதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு ஃபீலு. சரி நம்மளா செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. இதெல்லாம் நான் பண்ணது தப்புன்னு எப்படி தெரியும்னா, பார்த்தாலே தெரியுது அதான். அந்த ஃபோர்க்கில் லெஃப்ட் சைடில் நல்லாவே நான் குத்தவே இல்லை. அது அந்த சிக்கன் நகர்ந்து அப்படியே ரைட் சைடில் போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த ஓவனில் போய் அப்படியே மசாலாலாம் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் முடிஞ்சு ஆறுனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இப்போதைக்கு ஆகிற மாதிரி இல்லை, டைம் ஆகும் போல். ஏன்னா கரண்ட் போயிட்டு அது வந்ததே லேட்டு. அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து பரோட்டாவும் எம்டி சால்னாவும் போட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் இதை சாப்பிட்ருங்க, அது முடிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஆளுக்கு 2 அந்த மாதிரி வச்சு எம்டி சால்னா வச்சு சாப்பிட்டாங்க. செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இன்னொரு 1/2 hour தான் இருக்குது, சிக்கன் ரெடி ஆயிரும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். கரண்ட்டு போயிடுச்சு. இது என்னடா கிரில் சிக்கனுக்கு வந்த சோதனை, மெனக்கட்டி இவங்க வாங்கி கொடுத்தாங்க, க்ளீன் பண்ணி மசாலா பெரட்டி இவ்வளோ தூரம் ஸ்டெப்ஸ்லாம் போட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு கவலை. திரும்ப திரும்ப எடுத்து வச்சு மாட்டுறதுக்கெலாம் நமக்கு பொறுமை இல்லைப்பா. அதை அப்படியே வெளியில் எடுத்து அப்புறம் அந்த ட்ரே இருக்கும்ல, மெஷ் ரேக்கு மாதிரி இந்த பேஸ்கெட் இருக்குது பாருங்கள், அது உள்ள சிக்கனை வச்சு தந்தூரி ஆப்ஷன் கொடுத்துட்டேன். நான் ரொட்டிசரிக்குள்ளே அந்த கிரில் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. தந்தூரி மாதிரி அந்த லெக் பீஸ் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் வந்து வீடியோவாக காட்டலை, ஏன்னா டென்ஷன் ஆயிடுச்சு அந்த கரண்ட் போயிட்டு வந்ததுலையே. ஆனால் அதை விட நான் தந்தூர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நல்லா சூப்பராக வெந்து நல்லா அந்த கலர்லேருந்து மொறுன்னு ஆகி நல்லா வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கும் சரி, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி இந்த கிரில் சிக்கன் நாங்கள் சாப்பிடவே நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. நான் தான் புலம்பிகிட்டே இருந்தேனே தவிர யாருமே எதுவுமே சொல்லலை. 8 மணிக்கு பரோட்டா சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு பொறுமையாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போது வெளியில் சிக்கனை ஃபுல்லாக எடுத்து அழகாக காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது வேறு மாதிரி முடிஞ்சிருச்சு. நான் இன்னொரு தடவை கிரில் சிக்கன் செஞ்சு கண்டிப்பாக காட்டுறேன். இந்த மசாலா ஐடியாவை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த விலாக் இதோட முடியுது. என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.